ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல். வாங்க சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பர்த்டே வீடியோ ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டா டாப் உள்ள போய்க்கும். இன்ஸ்டா டாப் இப்படி தான் இருக்கும், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொலேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. இதில் போயிட்டு சுவிட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, லாஸ்ட் ஆப்ஷன், அதில் போய்க்கோங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ கேலரிக்குள்ளே போகும். இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோக்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தம் 9 ஃபோட்டோ கேட்கும். அந்த 9 ஃபோட்டோக்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை மாதிரி 9 ஃபோட்டோக்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 9 ஃபோட்டோக்கள் வந்துட்டா, இப்போ வந்தோடனே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் தொட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது குறைச்சிக்கோங்க. இப்படி இப்படின்னு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள், கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் கிராப் பண்ணி இப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சேவ் பண்ணிக்கோங்க, மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் கிளியராக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் வந்து வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்து வீடியோக்குள்ளே வந்துடுங்க. வீடியோக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு இதில் பிளாங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாங்க் ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. பிளாங்க் ஆப்ஷனை தொட்டுட்டு என்ன பண்ணுங்க, டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு உங்கள் வீடியோவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 15 செகண்டு, ஒரு 16 செகண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாங்க் ஆப்ஷனை ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளிப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஃப்ளிப் ஆப்ஷன் போயிடுங்க. ஃப்ளிப் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோ கேட்டகரி போங்க. அப்போ நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண ஃபோட்டோக்கள் இங்கே இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ இங்கே எடிட் பண்ணி நான் இங்கே இருக்குது. இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி வந்தோடனே இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாதி, அதாவது ஃப்ரேமில் பாதி வர அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இதில் பாதி ஃப்ரேமில் பாதி வரணும், அதை மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை கீழே இறக்கிக்கோங்க. இதில் கீழே இறக்கிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோ என்ட்டு கொடுத்துக்கோங்க. வீடியோ என்ட்டு கொடுத்துட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இதை தொட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே காப்பி அப்படின்னு ஒரு நீங்கள் ஆப்ஷன் இருக்கும், அந்த காப்பியை கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ணணும், மேலே தள்ளணும். பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோ கீழே தள்ளணும், ஒரு ஃபோட்டோ மேலே தள்ளணும். இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்டர் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீவேர்டு பார்த்தீங்களா, இந்த மேலே இருப்பாருங்க, இந்த இருப்பாருங்க ப்ளஸ் மார்க்கு, முக்கோணத்தில் ப்ளஸ் மார்க் இருப்பாரு, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ கீழே இருக்குது. இப்போ இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோவை மெல்ல மேலே அப்படியே தூக்குங்க. மேலே தூக்குனீங்க அப்படின்னா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் தூக்கி டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ மூவ் ஆகுதா, அதே மாதிரி இந்த ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன ஆகணும், கீழே இறங்கணும். பார்த்தீங்களா, இது வந்து கீழே இறங்கணும். இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த வீடியோவை தொட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க்கை கொடுத்துறீங்க. இதை வீடியோவை இறக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபோட்டோவை நம்ம வந்து கீழே இறக்கணும். அந்த ஃபோட்டோ மேலே ஏற்றணும், இந்த ஃபோட்டோ கீழே இறக்கணும். நல்லா புரியுதுங்களா? இந்த ஃபோட்டோ கீழே இப்போ இறக்கணும். பொறுமையாக மெல்ல நீங்கள் இந்த கீழே இறக்கிட்டு கரெக்டாக பார்டர் இல்லாமல் இறக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டேவுக்கு நீங்கள் அனுப்புறதுக்கான ஒரு வீடியோ ரெடி ஆகிடுது. இதில் இன்னும் இதோட முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஃப்ளிப் ஆப்ஷன் போயிட்டு இதில் ஒரு ஃபோட்டோ கட் அவுட் பண்ணி எடுத்துருக்கணும். பேக்ரவுண்ட் இல்லாமல் கட் அவுட் பண்ணி எடுத்துருக்கணும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் கட் அவுட் பண்ணி எடுத்துப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேனே, இந்த ஃபோட்டோவை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் வீடியோ எண்டு கொடுத்துக்கோங்க. இப்படியே உங்களுக்கு வேணும், இப்படியே இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவெல்லாம் பிரைட்னஸ் போங்க. இதில் ஃபில்டர் ஆப்ஷன் போயிட்டு
அட்ஜஸ்ட் போயிடுங்க. இதில் ஃபில்டரை குறைச்சிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. இதையும் போயிட்டு ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோவையும் ஃபில்டர் ஆப்ஷன் போயிட்டு அட்ஜஸ்ட் போயிட்டு இதை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டையும் அதையும் குறைச்சிக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, இதையும் போயிட்டு இதையும் குறைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் ஒன்று போடணும். இப்போ இதுக்கு அகைன் ஃபில்டர் ஆப்ஷன் போயிட்டு ஃபோட்டோ ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் பெயிண்ட் வாட்டர் மார்க் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை மாதிரி ஒன்று டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்டு கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு என்ன பண்ண டிக் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே எழுதிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே எழுதிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த கலர் தேவையோ அந்த கலரில் நீங்கள் ஹாப்பி பர்த்டே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதையும் எண்டு ட்ராக் பண்ணி எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. உடனே மெய் சிலுத்து போவாங்க. பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. பர்த்டேவை நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியேவும் வீடியோ விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் என்ன பண்ணீங்கன்னா டெம்ப்ளேட் வீடியோ ஒன்று நம்ம கலர்ஃபுல்லான ஒரு டெம்ப்ளேட் ஹாப்பி பர்த்டே டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணுவோம். இப்போ ஃப்ளிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஃப்ளிப் ஆப்ஷன் போயிட்டு என்ன பண்ணீங்க, வீடியோ கேட்டகரி வந்துங்க. இப்போ ஏகப்பட்ட டெம்ப்ளேட்கள் நமக்கு கிடைக்கிது. யூடியூப்பில் குரோமில் ஏகப்பட்டது இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒன்று. இதை போயிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இல்லை என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளண்டிங் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை லைட்னஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு அருமையான கலர்ஃபுல்லான ஒரு டெம்ப்ளேட்டோட ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ கிடச்சிருக்கு. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் லவருக்கு இதே மாதிரி ஒரு வீடியோக்களை எடுத்து சென்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய். மிக்க நன்றி.